வணக்கம். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றும், போராட்டங்களுக்கு ஏன் காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சமீப காலமாக போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது குறித்து திமுக தலைமையிலான தமிழக அரசு மீது தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகளான சிபிஎம், சிபிஐ கட்சிகளின் போராட்டத்திற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது விவாதங்களை கிளப்பியுள்ளது. சென்னையில் ஆண்டுதோறும் பாலின சமத்துவம் எனும் நடைபயணத்தை சிபிஎம் முன்னெடுத்து வந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் 16 இந்த நடைபயணத்தை சிபிஎம் முன்னெடுத்து இருந்தது. வட சென்னை, தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை என 3 மாவட்ட குழுக்கள் சார்பில் கட்சியினர் நூற்றுக்கணக்கில் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே ஒன்று சேர்ந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் நடைபயணத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக போலீஸ் தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்லாது மீறி நடைபயணம் சென்றால் கைது செய்யப்படுவீர்கள் என்றும் கூறியிருந்தது. இதனால் அன்றைய தினம் நிகழ்ச்சி நடைபெறவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் போலீசார் தொடர்ந்து தோழமை கட்சிகளின் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறது அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு மட்டும் அனுமதி வழங்குகிறது. இதெல்லாம் குறித்த சலசலப்புகள் எழுந்து வந்த நிலையில் தற்போது அது விமர்சனமாக வெடித்திருக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற சிபிஎம் மாநில மாநாடு பேரணி பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நான் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத அவசர நிலையை அறிமுகப்படுத்தி விட்டீர்களா நீங்கள்? எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? போராட்டத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதற்கு அனுமதியை ரத்து செய்து கைது செய்து விட்டால் முடக்கிவிட முடியுமா? சீப்பை மறைத்து வைத்துக் கொண்டால் கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? எனவே இப்படிப்பட்ட போக்கை காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக வெடித்திருக்கிறார். திமுக கூட்டணி கட்சியின் தலைவர் இப்படி வெளிப்படையாக விமர்சித்திருப்பது பல்வேறு விவாதங்களை கிளப்பி உள்ளது.